இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம் பேர் வெஞ்சன்ஸா. இதோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வருது. ஸோ இது என்ன மாதிரி கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அடிமையாகவே இருந்துட்டு இருக்கிறான். போகிற வர இடத்துலலாம் அவனை கலாய்க்கிறாங்க. அவனோட வாழ்க்கை அவனை விட்டு போகுது. அவன் சாகிற தருவாயிலிருந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளா, அதாவது மிகப்பெரிய கேங்ஸ்டரா மாறுறான் அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை. ஸோ மெயினான ஒரு திங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று மார்ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரி, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த வெஞ்சன்ஸ்ன்ற இந்த ஸ்டோரிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஃபைன்ஸில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் எப்படி எவால்வ் ஆனிச்சு அப்படின்றது தான் இந்த வெஞ்சன்ஸாவோடைய முழு கதையே. ஸோ இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஃபன்ஸ் கேங்லாம் எப்படி ஒருத்தங்களுக்கு தெரிய வந்துச்சு, எப்படி இவங்க ஒரு கேங்காக மாறினாங்க அப்படின்றதோட ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த வெஞ்சன்ஸா இருக்குது. எப்படி நம்மள எல்சியூக்கு எல்சியூ 0ன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்களோ, அது மாதிரி இந்த மார்ஃபன்ஸுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார இவ்வளோ அழகா ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு ப்ரீக்வல். நமக்கு கிளைமேக்ஸ் ஒரு லிமிட்ல என்னடா இதுன்னு சொல்லி நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதோட தொடர்ந்து வர அந்த மார்ஃபின்ஸோட சீன்ஸ் எல்லாம் ஓகே இவங்க தான் இப்படிலாம் மாறி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அந்த இடத்துல. இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து, ஸ்க்ரீன் பிளே. சொல்ல வந்த கதையை நீட்டாக 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல கிறிஸ்பாகவே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்துக்கான கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே பயங்கரமாகவே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங். ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆக்டிங்கை பர்டிகுலர் போர்ஷன்ஸில் சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. சீன் பை சீன் வந்த கட்ஸ் ஆகட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்த கட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக டப்பிங். போன அந்த மார்ஃபென்ஸ்ன்ற அந்த படத்தில் அவங்களோட டப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முன்ன பின்ன இருந்தாலும், இந்த வெஞ்சன்ஸால் அவங்களோட டப்பிங் அப்படியே பயங்கரமாக எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டப்பிங் வைஸ் ஆகட்டும், கேமரா வைஸ் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ண அந்த கான்செப்ட் வைஸ் ஆகட்டும், எல்லாமே போன ஃபிலிமில் இருந்து இந்த ஃபிலிமுக்கு அப்படியே அப்கிரேடட் வெர்ஷன்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்க சின்னதாக பண்ண அந்த கலர் கிரேண்ட், அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸஸ், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கு வர சவுண்ட்ஸ் எல்லாமே இதில் அதை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது அந்த வெஞ்சன்ஸாக்கு அடுத்தது என்ன வரப்போகுது, மார்ஃபின்ஸ் கேங் எப்படி உருவானுச்சுன்றத அந்த கதையை கொண்டு போவாங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இந்த வெஞ்சன்ஸாவோட லிங்கை கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு மார்ஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா அதோட ரிவ்யூ வீடியோவும் கீழே கொடுக்குறேன். அதுவும் பார்க்காதவங்க பாருங்கள். முடிஞ்சால் மார்ஃபென்ஸோட இந்த லிங்கையுமே நான் கீழே போஸ்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹிடன் ஜெம்ஸாக இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் தேடி தான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம ரிவ்யூவில் போட போகிறோம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதோட யூனிவர்ஸில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அதோட எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குதோ அதை பற்றினா டைம் இருந்தால் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேங்க. இதுக்கு நடுவில் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ஸில் வரப்போகுது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர்.